நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கோம், அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்கோம். இதில் ஒரு கிண்ணம் வந்து உளுத்தம்பருப்பும் உடச்ச கடலையும் ரெண்டும் ஒன்றா கலந்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது 1, இது வந்து 5 போடணும். 1க்கு 5 கணக்கு. அதுதான். இது நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து ஓமம், ஒரு 1/2 ஸ்பூன் ஓமம். ஓமம் நிறைய போடக்கூடாது, ஓமம் ரொம்ப வாசனை வரும். ஒரு 1/2 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 2 கூட போட்டுக்கலாம். கருப்பு எள்ளு, பெருங்காயப்பொடி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி போட்டாச்சு. 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி 1.5 போட்டுக்கிறேன். உப்பு ஒரு 1.5 ஸ்பூன். அப்புறம் நம்ம செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். பத்தலைன்னா போட்டுக்கலாம், கரெக்டாக இருந்தாலும் விட்டுக்கலாம். வெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன், 4 ஸ்பூன் தாராளமாக போடலாம். ஸ்பூன் வெண்ணெய் போட்டுட்டு எல்லாத்தையும் பிசையணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ அந்த மாதிரி வந்துச்சு பாருங்க, அப்படியே. அவ்வளோதான், பிசைஞ்சு எடுத்துக்கணும். விரல் வச்சா அமுங்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம முறுக்கு அச்சில் போட்டு பிழிஞ்சிக்க வேண்டியதுதான். முறுக்கு நல்லா இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் ஆறின உடனே உடச்சி காட்டுறேன். முறுக்கு நல்லா வெந்து நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்க. செமையாக